மத்த ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுல வந்து எப்படி இருக்கு சினி இண்டஸ்ட்ரி மத்த ஸ்டேட்டை விட? மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுல நல்லா தான் இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. கனவு தொழிற்சாலையான திரையுலகத்துக்கு வரணுங்கிற ஆதங்கம் இருக்கக்கூடிய இளம் பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு அந்த பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் பெண்களுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமா இருக்கட்டும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் அட் த சேம் டைம் நமக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா எஜுகேஷன் முடிச்சுட்டு சினிமாக்கு வாங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் டிசிஷன்ஸை இன்னும் பொறுமையா நிதானமா யோசிச்சு நல்லா எடுக்கலாம். ஸோ அப்படி இருந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும். புதிய திரைப்படங்களுடைய படங்கள் வந்து அந்த காலத்துல நிறைய நாள் ஓடிச்சு. இப்போ படங்கள் வந்து காலையில் ஒரு படம் இறங்குதுன்னா சாயங்காலத்துல டூப்ளிகேட் படமா மொபைல்லேயே பாக்குற அளவுக்கு வந்துருது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி வெறும் பிலிம்ஸ் மட்டும் தான் இருக்கும், இப்ப அப்படி இல்லாம எங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு, மியூசிக் ஆல்பம்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தான் வந்திருக்கு. அது வந்து மக்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, எல்லாருனாலையும் தியேட்டரும் போக முடியாது, அதே மாதிரி தியேட்டர் போற ஆடியன்ஸ்க்காக தியேட்டர் பண்றதுக்கு தியேட்டர் பிலிம்ஸும் வருது. ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் சினிமா நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. திரைப்பட நடிகர் தாவேகா தலைவராக இருக்கிறாரு, நீங்க அவருக்கு வாழ்த்து சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. My best wishes. ஹேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் கேரளா திரையுலகத்தை வந்து புரட்டி போட்டுது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா? உங்க பார்வையில தமிழ் திரையுலகத்துல நடிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு? நான் அதுதான் ஜெனரலா சொல்றேன் இல்லையா. நான் ஜெனரிக்கா சொன்னது வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு நிதானம், ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருந்தா ஒரு செயல்லையுமே அந்த சிந்திக்கணும், யோசிக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம டப்புன்னு மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நம்ம ஃபினான்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே நம்ம பேஷன்ஸை வச்சு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நல்லா இருந்தாலே சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பெண்களுக்கு வந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களுடைய வந்து தொந்தரவு அந்த மாதிரி இருக்குதா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம்? நம்ம தொந்தரவா இல்லாம பாத்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஏதாவது உண்டா? இல்ல, அதுதான் நான் தொந்தரவு இல்லாத மாதிரி நானே பாத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த அனுபவம் வந்து நம்ம கையில தானே இருக்கு. அதுக்கான இடம் நம்ம விட்டா இடம் விடாம நான் இருந்திருக்கேன். ஐ மீன் இடம் விடாம நான் பாத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இந்த காலம் நான் சொல்ல மாட்டேன், எல்லா காலத்துலயுமே எல்லா ஃபீல்டுலயுமே வந்து எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கும். ஒரு மென் வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் விமன் மென்னுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்காது. ஃபீமேல் மென்னு நான் பிரிக்க விரும்பல. ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒழுங்கான டிசிஷன்ஸ் அண்ட் ஒழுங்கான லிமிடேஷன்ஸோட இருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நான் வெப் சீரிஸ் ஒன்னு ரிலீஸ் ஆக போகுது சோனி லிவ்ல. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதர் லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன், இன்னும் வந்து டிசைட் பண்ணல. தெலுங்கு அண்ட் தமிழ் போயிட்டு இருக்கு.